தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு கொடுத்த கைவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இந்த ஊழியக்காரர்களே, நாங்கள் இந்த யூடியூப் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான இந்த நாளிலே நாம் தேவனை சிந்தித்து தேவனை தொழுது கொண்டு வாழ்ந்து சால சிறந்தது. நேரடியாக அவர்கள் வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். படியுமா? எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனம் படிக்க கேட்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானங்களே, இது எபேசியருக்கு பரிசுத்த பவுல் சொல்கிறதான ஒரு வார்த்தை. ஒரு மனிதனுக்கு 3 விதமான ஒழுங்குகளை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று விசுவாசம், 2வதாக பிரமாணம், பழைய பாட்டு பிரமாணிக்கு. 3வது அன்பின் பிரமாணம். இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டது அன்பின் பிரமாணம். உன்னை போல நீ பிறரை நேசிக்கணும், முழு பேரத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேணும். இது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டதான அன்பின் பிரமாணம். பழைய பாட்டில் உள்ள பிரமாணம் என்ன? அதிகாரத்தின் பிரமாணம். அது அதிகாரத்தின் பிரமாணம். பிறனுக்குள்ளதை இச்சையாதிருப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தர் நீ பரீட்சிப்பாராதிருப்பாயாக. இது அதிகாரத்துக்குரிய பிரமாணம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது 2மே முக்கியத்துவமாக வைக்க வேண்டும். பழசுதானையா அது வேண்டாம் அப்படின்னு அதை நீங்கள் கை கொண்டாதான் இதை நிறைவேற்ற முடியும். உங்களை போல பிறரை நீங்க நேசிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுக்கு தேவனை குறித்ததான நம்பிக்கை, விசுவாசம் முக்கியம். அதுதான் அதிகாரத்துவம் நிறைந்த ஒரு வாக்கு தத்தங்கள், வேர்ட் ஆஃப் காட் நமக்கு மிகவும் முக்கியம். அந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது? யோவான் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாயிருந்தது. அல்லேலூயா. பிரமாணத்தை குறித்து நான் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில தேவனுடைய வாய் சொல்லிற்று, விரல் எழுதிற்று என்று எழுதியிருக்கிறோம். தேவனுடைய வாயினால் சொன்ன வார்த்தையை நாம் ஏற்காமல் அதை உதாசீனப்படுத்தினால் அதனாலே நமக்கு தான் நஷ்டம். எதெல்லாம் கடினமா இருக்கிறதோ அதையெல்லாம் மனிதன் விட்டு விடுகிறான். அவன் இச்சையின்படி அவன் வாழ பிரயாசப்படுகிறான். இதெல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கிறதோ கடின பாதையாக விட்டு விடுகிறான். அவன் போன போக்கில போகிறான். அதாவது கவிஞன் சொல்கிறான், ஒரு வீடியோ கூட பாடியிருப்பேன், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன பாதையை மனிதன் போன பாதை மறந்து போகலாம் இருக்குது இல்லையா? அதாவது நமக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய கண் போன பாதையிலே நாம் போகவே மறந்து போகக்கூடாது. அவர் தேவன் நமக்கு லகுவாக்கி கொடாமல் நமக்கு கொஞ்சம் கடினப்படுத்தி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். அதான் அந்த கவிஞன் சொல்கிறான், கண் போன போக்கிலே கால் போகலாமா. பைபிள் எடுத்தியா? பைபிள் எடுத்து நம்முடைய கண்கள் போற பாதையில எல்லாம் நம்ம பாதங்கள் போக கூடாது என்று பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டு தீர்மானம் சொல்றோம், தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவன் வீரரினால் எழுதப்பட்ட வார்த்தை, இதை நாம் உதாசீனப்படுத்தவே கூடாது. அன்பானவர்களே, விசுவாசம், தேவனுடைய கற்பனை, தேவனுடைய அன்பின் கற்பனை, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. நமக்குள்ளே ஒரு ஒழுங்கு இல்லாவிட்டால் நம் நிலைமை தாறுமாறாக ஓடுகிறதான பெண்ணோட்டகத்தை கொண்டு இருக்கும். புரியுதுங்களா? அவன் எங்க போறான்னு தெரியாது, காட்டுத்தனமா போவான். நான் தூத்துக்குடி மாவட்டத்துல ஊழியர் செய்த டிபிஎம் ஸ்தாபனத்தில் இருக்கும்போது ஒருத்தர் என்ன செஞ்சுட்டானா, கழுதை மேலவே உட்கார்ந்துட்டான். அது இந்த நாட்டு ஓடன்னு சொல்லுவாங்க, கருவேல மரம். அந்த பொதுரா இருக்கும், அதுக்குள்ள நுழைஞ்சு ஓடுது 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 ஓடு சுத்தி ஓடி வந்து அங்க எங்க இருந்து கிளம்பினா அந்த பக்கம் வந்து அவன் முதுகு ஷாட்டு கிழிஞ்சு, முதுகெல்லாம் அப்படியே கிழிஞ்சு விட்டு கத்துறா கிடந்து. ஏன் அந்த கழுத மேல உட்காரணும்? அது தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம்.
பெண்ணோட்டது ஆம்பளை தானே பரவாயில்ல, பொம்பளை வேலைக்கு உட்காந்துக்கலாம். பெண்ணோட்டகத்தைங்க அது ஓடுது 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 ஓடுது. இப்ப அவனுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அருமையானவர்களே, முதுகெல்லாம் கீழ்ச்சி புண்ணாக்கி விட்டது. கருவளம் மரம் தெரியல அவங்களுக்கு, அந்த முழு எப்படி பிச்சு புளிங்க எடுத்துட்டு. இதே போன்றுதான் தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகத்தை போன்று பல ஊழியக்காரர்கள் இருக்கலாம், தேவ ஜனங்கள் பலர் இருக்கலாம். அருமையானவர்களே, இவர்களோடு கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தாறுமாறு இருக்கக்கூடாது, ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிரமாணங்கள். அதன்படி ஓடினால், அதை கை கொண்டால் நாம் தாறுமாறாக ஓடவே மாட்டோம், ஒரே பாதையிலே செல்லலாம். ஒருவன் வருகிறான், தேவன ஊழியத்தை செய்ய வரங்க, நாங்க சரி வாங்க செய்யுங்க. கொஞ்ச தூரம் போகிறான், கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சா போதும், பசங்க மன தெரிஞ்சா போதும், சரியா? உடனே அவன் என்ன செய்யறான், கொஞ்ச நாள்ல பைபிள கையில் எடுத்துக்கிறான், வேலை வெட்டிக்கு போக மாட்டான், உழைக்கணும்ல, அதெல்லாம் செய்ய மாட்டான். ஆண்டவர் எனக்கு ஊழியம் செய்ய ஆவல் கொடுத்திருக்கிறார், அதனால ஆண்டவர் ஊழியத்துக்கு. யார் தப்பு? அந்த போதகனுடைய தப்பு. சபை மக்கள் எல்லோரும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டேன்னா அவன் ஓட தாறுமாற ஓடதான் செய்வான், ஒழுங்கற்று திரியதான் செய்வான், உழைச்சி சம்பாதிக்க மாட்டான், பைபிளத்துக்கு ஓடுவான். திருநெல்வேலி மாவட்டத்துல சங்கரன் கோவில் ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் தென்மலையா ஏதோ ஒரு ஊர் இருக்கு. பிரிவானுடைய ஒருவர் ஊழியம் செய்வார், வீடு வீடா போவார், பல பெயர்களும் போவார். அவரு ஐயா வந்து எனக்கு கறியா கொடுத்தாங்க, சிக்கனா வச்சாங்க, நாட்டுக்கோழி சிக்கனா வச்சாங்க, நாட்டுக்கோழி வச்சாங்க, மாட்டுக்கறி கொடுத்தான், ஆட்டுக்கறி கொடுத்தான், பனிக்கறி கொடுத்தான், நல்லா சாப்பிட 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 சொல்லிடணும். நான் சொன்னேன், வாய்க்கு அளவு வச்சிரு, எதையுமே அதிகமா சாப்பிடக்கூடாது. மனைவி வீட்டுல ரேஷன் அரிசி வாங்கி அதை சாப்பிடு, எல்லாம் சாப்பிட்டார். திடீர்னு ஒரு இறக்கு, தூக்கி போனாங்க ஹாஸ்பிட்டல்ல. போற வழியில கதை முடிஞ்சிட்டு. நான் சொன்னேன், அளவுக்கு மிஞ்சி போஜனத்தை எடுக்காது, கட்டிவை கட்டிவைனா வார்த்தையை அரைக்கி பேசு, கிடைக்குது இஷ்டத்துக்கு சாப்பிடாத ராசா. காரணம், அவன் தேவனால் அழைக்கப்படவில்லை, ஊழியக்காரரால் மோசையை போன்று அழைக்கப்படவில்லை. தன்னிச்சையா போதகன் சொன்னார், எல்லாம் ஊழியம் செய்யணும், இவருக்கு பாட தெரியும், பயிர் படிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் பசங்க பண்ண தெரியும், வீடு வீடா போய் பிரசவம் பண்ணி சபை சபையா பண்ணி அவங்கவுங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இவன் பண்ணிய போல மாறி ஒரே அட்டை. அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல் கொண்டு போன வழியே செத்து. ஏன்னா தேவனால் அழைக்கப்படுகிறவன் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே தன்னை வைத்துக் கொள்வான், தேவன் விடவே மாட்டான். ஆரோனை போன்று அழைக்கப்பட்டவனும் தேவன் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்வார், ஓ அவன் போற பாதை சரியில்லை, அவனை சரிப்படுத்து என்று சொல்லிவிடுவார். ரெண்டுக்கும் கண்டிப்பு உண்டு. தானா வந்தவன் இடத்துல கண்டிப்பு இருக்க. ஓடுறான் 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 ஓடுறான். காரணம் என்ன? வேலைக்கு போவதில்லை. அங்க பாசிங் கிடையா, இங்க பாசிங் கிடையா, போனா காணிக்க தராங்க, எங்க வேலைக்கு போகலாம், இப்படி போயிட்டே இருக்கான். கடவுளுடைய பாதையில செல்ல வந்துகிட்டு சரிராசா. திடீர்னு ஒரு பதத்தை சொல்ல, அவன் 100 ரூபாய் நோட்டை காட்டி காட்டுற, அடடா கத்து நம்ம புது வழியை திறந்துட்டாங்களான்னு சொல்லி அந்த 100 ரூபாயை பார்த்துட்டு ஓடுறான். 100 ரூபாய் வாங்கிட்டான். அடுத்து கொஞ்சம் தூரம் போனாங்க, அங்க ஒரு 500 ரூபாய் நோட்டை வச்சு காட்டுவாரு. கடல் பாதையை மாத்தி கொடுத்துரு, 500 ரூபாய். அந்த பக்கம் போனா 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அப்படியே போக 10,000 20,000 அந்த பக்கம் வழி, நல்ல வழி காட்டார் ஆண்டவர். வேலைக்கே போக வேண்டியது, பயணத்துக்கு போனான், அப்படியே போனான். ஆனால் அவன் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவத ஊழியத்துக்கு தேவத ராஜ்யத்துக்கு அதாவது பரலோகத்துக்கு வைத்திருக்கிறார பாதையை அதை விட்டுட்டான். அந்த 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தை பார்த்துட்டான். இதான் தேவனுடைய வழின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான். காரணம் என்ன? அவன் தானாக வந்தவன், அவன் தானாக வந்தவன், அவன் ஒழுங்கற்று தெரிகிறவன்.
பைபிள் தான் படிக்கிறான், பைபிள் தான் பிரசங்கம் பண்றான், பாட்டு பாடுறான். ஆனா ஒழுங்கு இல்லாத தேவனிடத்துல ஒழுங்கை கேட்கிறதே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு போறான், தாறுமாறாக ஓடுகிறதானே பெண்ணோட்டகத்தை கொண்டு ஓடுகிறான். அவனை கொண்டு நாம் சவாரி செய்ய கூடாது. பாருங்க, ஆம்பளை பொம்பளை மாதிரி மாறிட்டான். பெண் ஓட்டகம் தாறுமாறா தான் ஓடும். சில குடும்ப பொம்பளைங்க தாறுமாறா தான் ஓடுவாங்க. இவங்க அதை கட்டுப்படுத்தினா நம்ம சமாதானம் போயிடும். அது போல போக்குற போனா நாசமாக வேண்டியிருக்கான். அதுவா திரும்பி வந்தாலும் அதுவா திரும்பினாதான் அருமையானது. நாம் தாறுமாறாக ஓடக்கூடாது, ஒழுங்கற்று தெரியக்கூடாது. தேவனை குறித்ததான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தேவை. கடினமான பிரமாணங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும். அன்பின் பிரமாணம் நம்முடைய கையில எடுக்க வேண்டும். அதான் புதிய பாட்டை இயேசு கிறிஸ்துவதான அன்பின் கருத்துல எடுக்கணும். அது நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நாம் திசைக்கட்டு போகாதபடி நம்மை நல்வழிப்படுத்தும். மார்க்கம் தப்பி போன நட்சத்திரத்தை குறித்து நாம் வேதத்தை படிக்கணும். மார்க்கம் தப்பி போகாதபடிக்கு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பரிசுத்த பவுல் சொல்வது போல பொறுமையோடு நாம் ஓடலாம். பொறுமையாக இச்சடக்கு உள்ளவர்களாம். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் மிகுந்த பொறுமையோடு ஓடி பிரயாசப்படுகிறேன். நான் பவுலோட வார்த்தை. நாம் தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ளா நம்ம வைத்துக் கொண்டால் நாம் மனம் பாதிக்கப்படாது, நம் சிந்தனைகள் பாதிக்கப்படாது, நாம் ஒழுங்கற்று தெரிய மாட்டோம். ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். பிரமாணங்களுக்கு மாறாய் வாழ்கிறான். அவனை எவன் ஊழியத்துக்கு அழைத்தான்? யாருமே இல்லை, தானா வந்தான். அதனால்தான் அவன் குணம் மாறும். குலபாதகனா மாறுகிறான். ஆளை வச்சு அடிச்சிருவோம், ஊழியத்தை கெடுத்துருவோம் இல்லையா? எத்தனை ஊழியக்காரங்க பாருங்க, அடுத்த ஊழியத்தை கெடுக்கிறான். ஒரு போதகன் இன்னொரு போதகனுடைய பெயரை கெடுக்கிறான். இதெல்லாம் யாருன்னா சாத்தானுடைய ஆவியில இருக்கிறவர்கள். உலகத்துல பாருங்க, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள் பெருகி போனாங்க. உலகத்துல பாருங்க, ஒருவன் கொண்டு மாட்டி விட்டு அவன் செத்ததாக ஜோடிக்கப்பட்டு பொதுமக்களை அவனை பிடித்து விட்டார்கள். தாடி வளர்த்துக்கிட்டு ஓடுறான், பிடிச்சிட்டாங்க. அருமையா இதே மாதிரிதான் குலபாதகம் உள்ளவர்களாக, நாச வேலைக்காரர்களாக, துர்புத்தி உள்ளவர்களாக வாழ்கிறார். எளியவர்களுக்கு தீங்கி செய்வார். நான் தான் எல்லாருக்கும் நான் பழகிறது தெரிஞ்சுட்டா. இல்லைன்னா முதல்ல அவங்கள பார்த்தோம், அப்படியா டைம் பாஸ் பேசணும், என்ன ஜாதியா போயிட்டே இருக்கோம். 6 மாட்டி பேசுங்க, அது போயிடும். நாங்களாம் அப்படிதான் மெட்ராஸுடைய ஜனங்க தான் ஏமாந்து போறோம், தெரியுங்களா? அப்ப நாம ஒழுங்கற்று திரிகிறவளா இருக்கக்கூடாது. நான் 1993 பிறகு சிஸ்வா பிரதேசன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவரை நான் சந்தித்து அவரோட கொஞ்சம் நன்றாக பேசிட்டு இருந்தேன். அவரும் நல்லா பேசினார். பாச நீங்க இப்படியே தான் இருக்கீங்களான்னு கேட்டேன். நான் இப்படிதான் இருக்கேன், மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். யாருக்குன்னு தெரியும். அப்போ நான் சொன்னேன், சிஎஸ்ஐ சினா என்று ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது போல இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, ஒரு ஒழுங்கு இல்லாத இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சினார் என்று ஒரு ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வரலாமே அப்படின்னு. ஏன்னா அப்ப அவரை தான் தெரியும். ஒன்னு அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு தெரியும், சாம் ஜபத்தூர் ஆனே தெரியும், அவ்வளவுதான். அவங்க என் சபையில விசுவாசி தான். சாம் ஜபத்தரன் அம்மா என்னோட சபையில சண்டே கிளாஸ் எம்எஸ் இந்த அம்மா. அப்ப முதல் பையன் குட்டி பையனா இருப்பான், சிவப்பாக தான். 2 ஜிப்பாவை கீழ்ச்சிருக்கான், என் ஜிப்பாவை பின்னாடி பிடிச்சி தொங்கி பாடணும்னு வச்சு. அந்த பையனுக்கு இப்போ 35 வயசு 40 வயசு இருக்கும்னு வச்சுங்க. அருமையானவர்களே, இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரியும், 2 பேர்கிட்ட பேசியிருக்கு. அப்போ அவங்க பாருங்க, அவர்கிட்ட சொன்னேன், சினாடிகள் ஃபார்ம் பண்ணுவோம், இருக்க போதகர்கள் எல்லாம் ஒரு போதகனுடைய ஐக்கியத்திலே கொண்டு வரலாம். எவஞ்சலிஸ்ட் எல்லாம் சாம் ஜபத்தோட அண்ணன் தலைமையில அவங்க தனியா சினாடு ஃபார்ம் பண்ணி அதுல வைத்து விடலாம்னு சொல்லி நல்ல ஆலோசனை தான் இருக்கு. பாஸ்டர்ஸ்னா
இவரு எம்டி ஜோசப்பை பார்த்து பேசுறான். அது அண்ணனை போட்டுருவோம், எவஞ்சலிஸ்டுக்கெல்லாம் அண்ணனை போட்டுருவோம், இப்படிலாம் சொல்லி ரெடி பண்ணுங்க. அன்றைக்கு போட்டதுதான் இந்த சினாடை பத்தி தோங்கணும்னு பாஸ்டர் சிசுவா பிரகாசத்துல பேசினது நான் தான். அவர்கிட்ட சாம் ஜவுத்தவர் அண்ணங்கிட்ட சொன்னது நான் தான். இன்றைக்கு சினாடு வித்தியாசமா அடி எடுத்தவனா கண்டெடுத்தான். ஏன் இந்த சினாடை நான் ஃபார்ம் பண்ணினேங்கிறது பண்ண வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து என்னன்னா, நான் வந்த புதுசுனா ஒழுங்குக்குள்ள இருந்தவர். சிபிஎம் டிபிஎம் ஸ்தாபனத்துல ஒழுங்குக்குள்ள அடங்கி கிடந்தவர். வெளியில வந்தா ஒழுங்கற்று இருக்கிறார்கள். கண் போன போக்கிட போகிறது கால். விவரமா சொல்லலாம். அது கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாம். மனிதன் யாருங்க? முன்னோடிகள், தேவ பிள்ளைகள். அப்படி எடுத்துக்கோ. அப்போ நமக்கு என்னன்னா, தாறுமாறாய் ஓடுகிறார்கள். அவர்களால் தேவராஜ்யத்துக்கு போதியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் ஜனங்களை சேர்த்துக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. எங்க சொன்னார், பாஸ்டர் சபை வைங்க, நீங்க சபை வச்சு ஒரு 200 பேர் சபையில சேர்த்துக்குங்க. அப்ப உங்க குடும்ப தேவைக்கெல்லாம் யூஸ் ஆகும்ல. எனக்கு காணிக்கு கொடுப்பாங்க, விசுவாசி காணிக்கு கொடுப்பாங்க, உங்க குடும்ப செலவுக்கு ஆகுமே, என்ன அழைப்பு இருக்கீங்க, அப்போ தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வயிற்று பழைப்புக்காக, குடும்ப தேவைக்காக நான் சபை ஊழியம் செய்யவே மாட்டேன். சிபிஎம்ல சபை நடத்தினவன் தான். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படிதான் நான் வேலை செய்ய பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கேன். அப்போஸ்தலன் தீர்க்கதரிசிங்கிற அந்த அழைப்பை தான் தேவனுக்கு தந்தார். எனக்கு தந்ததை சிபிஎம் ஒரு பாஸ்டருக்கு வெளிப்படுத்தி அவர் என்னை கூப்பிட்டு சொல்றார், இந்த பையனுக்கு இந்த அழைப்பு இருந்தது. அவர் சொல்ற, நீ இப்படிதான் ஜெபம் பண்ணு, எங்களுக்கு தெரியாம ஆண்டவருக்கு இதை கொடுத்திருக்கிறார், ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு. அவர் சந்த பாஸ்டர் அருள்தாஸ் என்பவர். அருமையானவர்களே, ஒழுங்குக்குள்ள இருந்ததுனாலே ஒழுங்கற்று இருக்கிறவர்களுக்காக தான் ஒருங்கிணைத்து கொண்டு போகவே சினாடு கொண்டு வந்தேன். சினாடு பாப்பரணும்னு சொன்னேன். அந்த சினாடு எதுக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒழுங்கற்று தெரிகிறவர்களுக்கு, சுயாதீன ஊழியம் செய்கிறவர்களுக்கு சினாடு. என் மேல கோச்சிக்கிட்டா பரவாயில்ல. சீர்கட்டு போனவர்களுக்கு சினார், திக்கற்றவர்களுக்கு சினார், வழி போக்கன வழி கண்விச்சு அழகி தெரிகிறவர்களுக்கு தான் சினார். இவங்களெல்லாம் ஒன்னா வச்சு ஒரு ஒழுங்குகளை கொண்டு வரணுங்கிறதுனால்தான் இந்த சினாலிங்கத்தை ஃபார்ம் பண்ணி அவரெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணணும். பாஸ் எம்பி ஜோசப் தான் சரி, அவர்கிட்ட பேசுவோம், பெரிய தலாதான் பேசுவோம். அருமையான தேவ ஜனமே, தேவனை ஊழியக்காரவே, சினாட் எல்லாம் முக்கியம், தேவன் தான் முக்கியம். என்ன கூட சினாட்ல தள்ளிடுவோம், டோட்டல் சினாட்ல இருந்தா தள்ளிடுவோம். தள்ளு ஆண்டவர் தாயா முக்கியம், சினாடு முக்கியம் இல்ல. உனக்கு சினாடு தான் முக்கியம். சினாட்ல நீ மெம்பர்ஷிப் வந்தா நீ தெரியாதா? தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். சினாடு முக்கியம் அல்ல, தேவன் முக்கியம். நான் இந்த மாதிரி போதகர்கள் ஐக்கியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஒரு தயம் தேவை. அதே நேரத்தில் அதுக்கு முதலிடம் இல்லை. தேவனுக்கும் தேவன வார்த்தைக்கு தான் என் வாழ்க்கையில முதலீடு. ஏன்னா சிபிஎம் முடியலாம் எல்லா ஒழுங்கும் எனக்கு தெரியும். சிபிஎம் உபதேசத்தின்படி வளர்க்கப்பட்டது, அவனை பெற்ற ஒழுங்குபடி வளர்க்கப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நான் தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகத்துக்கு வந்தாங்க. சினாடிலிருந்து வெளியே தந்தது. சினாடுக்கு வித்துக்குவனே நான் தான். எனக்கு பணம் தான். நானும் ஒரு சினாடு தோங்குங்க. சினாடை எப்படி மெயின்டைன் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி செய்யணும்னு சொன்னேன், எனக்கு பிளான் இல்லாம இருக்குமா? செய்ய யோகியதை இல்லாம. பணம் தானே முக்கியம், சினாடு முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம். சரி, எல்லார்கிட்டையும் போங்க, என்னை பத்தி தப்பா இருதயராஜி சோன்சோ, இருதயராஜி சோன்சோ, சிந்தையராஜி குடும்பம் சோன்சோ, பிள்ளைகள் சோன்சோ சொல்லிட்டு போ. நீ சொல்றதெல்லாம் மனுஷன் கேட்பான். அவன் புத்தி கேட்டவன், அவன் தரிசனம் இல்லாதவன், வெளிப்படுத்தல் இல்லாதவன், தன்னிச்சையா ஓடுகிறவன், பேர் புகழ்ச்சி நாடுகிறவன். நீ சொல்றத அவன் கேட்டுக்குவான், ஆண்டவர் கேட்க மாட்டான். ஆண்டவர் கேட்பாரா?
தேவன் கேட்கவே மாட்டான். என்கிட்ட யாராலும் பத்தி குறைச்சனா எடுத்துக்க மாட்டேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர் ஆண்டவர், என் பரிசுத்தவான் என்னை நன்றாக வளர்த்திருக்கிறார். அதை விட்டு நான் விலகவில்லை. புரியுதுங்களா? அதனால் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். காரணம், நான் தேவனுடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறேன். தேவனுடைய கரம் என்னை விசித்திர வினோதமாய் உருவாக்கி இருக்கிறது. நான் எந்த இடத்துக்கு திசைக்கு போகாதபடிக்கு தேவனுடைய கரம் என்னை பாதுகார். ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறேன். தேவன் தம்முடைய கிரியைகளை நிகழ விடாது இருப்பாராக இருக்க மாட்டார், நிகழ விட மாட்டார். உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவனாக பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்துக் கொள்ளத்தக்கதான பிராணியாண்டவர் தருகிற வார்த்தைகள் அதுதான் முக்கியம். யாருக்கிட்ட போய் என்ன சொன்னா, எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போகட்ட, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லியா, உன் வார்த்தையை ஆண்டவர் கேட்பாராப்பா. இவங்கெல்லாம் கேட்பாங்க. எல்லாரும் என்னை பத்தி குறை சொல்லுங்க, எல்லாரும் கேட்டுக்குவாங்க. காரணம், அவனுக்குள்ள இருக்க சாபம். அவன் கேட்டுக்குவான். ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இந்த புத்தி உனக்கு இல்லையே, புத்தி வேலை செய்யற பத்தியா. மனிதர் இடத்துல போனா மனிதன் என்னை பத்தி குறை சொன்னா, ஆமா 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 ஒண்ணு என் கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டுமே, மடியில பணத்தை வச்சுக்கிட்டு காமிச்சே இருந்து ஒரு ஊழியக்காரனை பத்தி நான் தப்பா பேசிட்டா, அந்த பணத்தின் மீது கண்வையடா தாண்டவ போனேன், பணத்தின் பெட்டியின் மீது கண்வையடா தாண்டவ போன மாதிரி நம்ம கையில உள்ள பணத்தின் மீது தான் கண் வைப்பான். நீங்க சொல்றதெல்லாம் ஐயா, தேவன் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? கையில பணத்தை பார்த்துட்டான். உங்களை போற யாரும் இல்லையா, நீங்க தயால குணம் உள்ளவர்கள். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன? என் கையில் உள்ள பணத்தை வாங்கும், அதான் அவனுடைய எண்ணம். எனக்கு புகழாத சுற்றாகும். உங்க கையில பணம் இருந்தா எல்லாரும் வந்து உங்களுக்கு பேசும், ஐயா 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 ஐயா. காரணம் என்ன? பணம். ஒரு போதக பெல்லேஷுக்கு நடத்தி ஒரு 10 சட்டி தாரன்னு சொல்லுங்க, வீட்டுல உள்ளவனையும் கூட்டிட்டு வந்துடும். ஒரு 10 பனியன் தானையா, வீட்டுல உள்ளவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துடும். போயிட்டு வாங்க ஐயா, ஒரு 10 டிராவா இருக்காங்க. இப்படிப்பட்ட கேடு கட்ட ஊழியக்காரர்கள் தான் நாம பெல்லேஷுக்கு சேர்க்கக்கூடாது. பெல்லேஷு நடத்துகிறவர்களுக்கு சொல்றது, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும் நான் போதக ஐக்கியம், யாருமாரா ஓடுகிறவர்கள் போதக ஐக்கியம் இல்லை. அதனால்தான் நான் சிறாட பார்க்கணும் சொல்றேன். கையில பணம் இருக்கா, இருதயராஜ் வரமாட்டான். ஜாதி என்னன்னு பார்ப்பேன், புத்தி எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். ஆண்டவர் பார்ப்பேன், அந்த வார்த்தையை பார்ப்பேன், அதன் முன்னே போகுது. யார் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், யார் வார்த்தையும் தப்பான வார்த்தையை கேட்க மாட்டேன், துராலோசை செவி கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். பணத்தை பார்க்க மாட்டேன், ஆண்டவரை பார்க்க. தேவனுடைய கரம் நம்மோடு வந்து நம்மை வழி நடத்துகிறதை நாம் உணர்ந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் பத்தி கேட்டு பேசினா எல்லாம் கேட்டுக்குவோம். நீ பொய் சொன்னாலும் கேட்டுக்குவோம். கொஞ்சம் சொத்து இருக்கா, நீ சொல்றதுதான் கேட்டுக்குவோம். நாங்க கேட்க மாட்டோம். நான் ஒரு இடத்துல டிபிஎம்ல ஊழியம் செய்யும் போது ஒரு பிரான்ச்சில் இருந்தேன். ஒருத்தர் வந்தார், கொஞ்சம் பணம் கொடுத்தாரு என் கையில. வாங்கி ஜாம் பண்ணிட்டு டேபிள்ல வச்சுட்டேன். அந்த விசுவாசம் இல்லை, இந்த விசுவாசம் இல்லை, இவர் அப்படிப்பட்ட அந்த பொம்பளை கொட்டுறான் வார்த்தையை. குறை என்கிட்ட பணம் எடுத்து கையில கொடுத்தேன். எனக்கு ஆனா அவங்க பணம், அவரை பத்தி அவன் குறை சொல்லக்கூடாது. இது நல்ல பணம் கிடையாது, கொள்ளை கொடுக்கிற பணம். கீழே வச்சுக்கோங்க, கொண்டு போய் சென்ட்ரல் பாஸுக்கு சொல்லிட்டார். என்னை பத்தி தப்பு சொன்னேன். அவர் வாங்கி பாய்க்க வச்சுக்கிட்டார். அவர் என்ன கூப்பிட்டு சத்தம் போட்டார். நான் அப்போ உள்ள சீபாஸ் விஜி சாமியல் இருந்தா, அப்படியா சென்ட்ரல் பாஸுக்கு சொல்றான்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனா என்ன இது மாதிரி விஷயம், விழி ஒன்னா போய் விழிச்சேன். அப்பதான் அவங்களை விழி விழிக்கிறாரு. போங்க இன்னும் போட்டு போய்பாரு. அவரு அடுத்து வேற அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அவன் குறைப்பிச்சிருக்கான், அவன் கொடுத்த காணிக்கை வாங்காம அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அவன் யோகியனா, அவன் தேவனை ஊழியிருக்கான்னா, அவன் வந்து குறை சொல்லிட்டு இவனை பத்தி குறை சொல்லிட்டு காணி கொடுத்துருக்கான். அதை வாங்கி நீ வீட்டுல வச்சுக்கிட்டு அவங்க ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ கண்டிக்கிறியே, நீ நல்ல ஊழியக்காரனா கெட்ட ஊழியக்காரன்? தேவன் அழைத்தாரா, சாத்தான் ஒண்ணு அழைத்தாரு? ஓ இறங்கு.
வெளியே இருக்கோ என்ன ஒரு 30,000 கூட அவங்ககிட்ட பீட் கடை வச்சு பேசிக்கோ போ. அவர் சொல்றாரு அந்த 7 கிழங்கு கடை மரவள்ளி கிழங்கு அதை வச்சு பேசிக்கோ போய்க்கோ அப்படின்றாரு. அவருக்கான நிக்கிறார். அருமையான அப்படி வளர்ந்தவனா பணத்துக்கு இல்ல முதலிடம், தேவ ஜனத்துக்கு தான் முதலீடு. தேவனுடைய அன்பு எனக்கு தேவை, தேவனுடைய பிரமாணங்கள் எனக்கு தேவை, தேவன் நம்புகிற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு தேவை. இதன் அடிப்படையில தானே வாழ்ந்தது. எனக்கு உபதேசம் இருக்கு. சினால பாருங்க, ஏன் சினால பட்டியல போட்டு பார்த்து நான் அவர்கிட்ட உபதேசமும் ஒழுங்கும் இல்லாதவர்களுக்கு தான் சினால். உபதேசமே இல்லை அவருக்கு, அவங்களுக்கு ஒழுங்கு இல்லை, கண்டிச்சா அழிந்து தெரிவாங்க. அவருக்கு பைபிள் இருக்கு வேசி மார்க்கம். அப்படியாப்பட்டவர்கள் தான் சினாடு. உபதேசம் உள்ளவனுக்கு சினாடு அவசியம் இல்லைங்க. உபதேசம் உள்ளவனுக்கு சினாடு அவசியம் இல்லை. எனக்கு உபதேசம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. உங்களுக்கு உபதேசம் இருக்கா, ஒழுங்கு இருக்கா? இல்லையே. அதனால உங்களுக்கு சினாடு தேவை. எனக்கு சினாடு முக்கியத்துவப்படுத்துமா? சீர்கட்டு போனவனுக்கு தான் சினார், திக்கற்றவனுக்கு தான் சினார், உபதேசம் இல்லாத வழி தெரியாத குருடனுக்கு தான் சினார். குருகுரா இப்படி சொல்லிக்கொண்டே போடலாம். தார்மாரா ஓடுகிறவனுக்கு சினார், கொம்பேரி மூக்கன் பாம்பை போன்று கண்ட இடத்துக்கு ஏறி போகிறவனுக்கு தான் சினார். நீ கோச்சிக்கிட்டா பரவாயில்ல. தேவனுடைய வழியை முக்கியத்துவப்படுத்தி வாழ வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. சினாடு முக்கியம் இல்லை. அந்த பாதக ஐக்கியம் எங்க போனாலும் கூட்டி செல்லலாம். ஒரு அபிஷேகம் இருக்கா, ஒரு தேவ பிரசனத்தினால் நீ நிரப்பு பண்றீங்களா, நீ இத்தனை பிரசம் போறீங்களே, ஒரு அபிஷேகம் இருக்கா? எந்த ஒரு ஐக்கியத்துல ஒரு அபிஷேகம் இருக்கா? நல்ல ஒரு ஆராதனை தான் இருக்கா? ஒழுங்கட்டு தெரியக்கூடாதுங்க. ஆண்டோடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பாவம் பெருகிட்டு இருக்கு, ஊழியக்காரனுடைய கொலபாதகம் இருக்கு. அவனை வெட்டலாமா, இவனை வெட்டலாமா, இவனை அடிக்கலாமா, அவனை அடிக்கலாமா. சாபம் உள்ள ஜாதியெல்லாம் இருக்குது. சில ஜாதிகளுக்குள்ள சாபம் நல்லவனை போல வரும். அவன் நடையெல்லாம் பாத்தீங்கன்னா நிலப்பாம் நடை. கொஞ்சம் மண்ணடிப்பவங்க எல்லாரும் வெளியிலாம் போட்டு ஜாதி தான் பார்ப்போம். இல்லையா அவன் அப்படி சொல்றேன், அப்படிதாங்க ஆளை போனான்னு போயிட்டு. இங்க உள்ள மாதிரி கிடையாது. கையில பணம் தான் அவன் சொல்றதெல்லாம் கேட்கும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. பார்ப்பாங்க அவன் என்ன ஜாதியில, ஓ இருக்கா இவன் இப்படிதான் இருப்பான், அவன் சொல்லிட்டு கேட்கக்கூடாது. அப்படி திருநெல்வேலி போய் பாருங்க. நாங்களாம் பார்க்கணும்ல, ஜாதி தெரிஞ்சுட்டு தான் பேசணும். இந்த ஜாதிக்கு இந்த புத்தி இருக்கும், இந்த ஜாதியோட கலவக்கூடாது, இவன் சொல்லிட்டு ஆலோசனை கேட்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளை இன்னொரு ஜாதியை பத்தி நம்ம கிட்ட கெடுத்து பேசுறோம், நாம் நம்மளை பத்தி இன்னொரு ஜாதி கெடுத்து பேசுவோம். இது சாபம், சாபம் உள்ள ஜாதி. பணம் இருந்தா மட்டும் போதுமா? தேவனுக்கு பங்கு இருக்கானாண்டா? அவனுக்கு போகிற ஆட்களும் அப்படிதான் இருப்பான். என்ன வேணா செஞ்சுக்கோ, சபைக்கு மட்டும் வந்துடு. என்ன வேணா செஞ்சுக்கோ, சபைக்கு மட்டும் வந்து. கண்டிப்பு கிடையாது, ஒரு ஒழுங்கு இல்லை, அவன் சாபம் இருக்க வேண்டும். இது போல சபைகள் தான் சாத்தானுடைய சபைகள். அப்படி ஊழியக்காரலாம் சாத்தானுடைய தூதுவர், சாத்தானுடைய ஊழியக்காரர். நிறைய பெரியட்டீங்க. கொலபாதகம் உள்ளவர்கள், வேசித்தனம் உள்ளவர்கள், களவு உள்ளவர்கள், விபச்சாரக்காரர்கள் இல்லையா? இவர்களுக்கெல்லாம் சாத்தானுடைய சபைங்க பிரமாணத்தை முக்கியத்துவப்படுத்தாத எந்த ஊழியக்காரனும் சாத்தானுடைய தூது. அந்நிய பாஷை பேச தவறை மாதிரி கற்றுக்கும் நாயை போல ஊழையிச்சுட்டே இரு. ஆனா ஒரு நாள் நான் தேவனுக்கு போகிறது இல்லை. வயிற்றை கழுவுறதுக்கு ஊழியம் செய்யறாங்க. ஒரு ஊழியக்காரன் அரசியல்வாதியை சார்ந்து வாழவே கூடாது. நான் எந்த அரசியல்வாதி சார்ந்து வாழவே மாட்டேன். அரசியல்வாதி சார்ந்து வாழ மாட்டேன். கிருபை தேவன் ஆண்டவர் போதும். பழைய பாடுகிறது எந்த ராஜாவை சார்ந்து தேவனுக்கு இருந்தாங்க. அங்கே இடம் கொடுத்தா 2 நாள் 3 நாள் தான் ஓடிக்கும் இல்லையா? இது மாதிரி அரசியல்வாதி ஒரு மினிஸ்டர் வராது, எம்எல்ஏ வரா, கொண்டாட்டம் போகணும். பாளையமொழியில பார்த்துருக்கேன். தேவ பிரசனத்துக்கு ஒரு மதிப்பு இல்லைங்க. ஒரு எம்எல்ஏ வரலாம், அவளுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம். தேவன் ஊழியக்காரனா? அரசியலுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது.
அரசியல்வாதியை பார்க்க கூடாது, தேவனை தான் பார்க்கணும். தேவனை தான் பார்க்கணுங்க. தேவனை பார்த்து வாழ்வது சால சிறந்தது. அடுத்த ஒரு வசனம் படிக்கும். ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20வது வசனம் படிக்கணும். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. பாவம் இதுக்கு வித்தியாசம் நான் சொல்லுங்க. இதுக்கு வித்தியாசம். அவன் தவறு செய்வான், போன ஆசைக்கு கூட இருக்கு, நியாய பிரமாணத்துக்கு பலி செலுத்தான். இந்த பாவத்துக்காக, பாவ நிவர்த்தி வாங்குவதற்காக இதை நான் பலி செலுத்துகிறேன்னு சொல்லி ஆசாரியை அவன் தலையில கை வையான்னு சொல்லிட்டு இவன் கை வச்சு இவன் பாவத்தை அந்த கிடாரின் மீது செலுத்துகிறான். செலுத்திட்டு அவன் போயிடுறான். அப்ப அவனுக்கு பதில் இந்த பிறகு சாது. மறுபடியும் போய் அவன் பாவம் செய்யாம இருக்கானா, மறுபடியும் பாவம் செய்வான். அடுத்த வருஷம் கடையா தூக்கிட்டு வருவான். அவன் கடாயை வளர்ப்பான். அடுத்த வருஷம் நான் கூடாரத்துக்கு போகும்போது இந்த கடாயை ஓடிட்டு போவான். எதுக்கு? இந்த வருஷம் எல்லாம் செய்த பாவத்துக்கு அவங்க பிரயாசத்தை செலுத்தணும். அதனால கடாயை வளர்க்குறான். அவன் பாவத்தை, அவன் எண்ணத்தை பாருங்க. இனிமே இந்த வருஷம் எல்லாம் செய்ய போற பாவத்துக்கு பலி செலுத்துறதுக்காக இவன் பாவத்தை மிருக சுமக்கிறதுக்காக ஒரு கடா வளர்க்கணும். இதுதான் பழைய வருஷம். அதனால பூரணம் என்பது நாம் தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. இனி பாவம் செய்யாதிருப்பார். இதான் இயேசு கிறிஸ்து சிறியை பார்த்து சொல்றார். சிறியே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ பாவம் செய்ய நம்ம செஞ்சுதா இல்லை. இப்ப நம்ம குட்பரேடை பாருங்க, அறிக்கையெல்லாம் பண்ணுவோம். இந்த வருஷம் ஃபுல்லா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அங்க அறிக்கை பண்ணும். நானாமதான் அழுது அது குட்பரேடை முடிஞ்சிட்டியா, 2-3 நாளைக்கு என்ன செய்வோம், பக்தியா இருக்கு. ஈஸ்டர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் யோகிமா 2-3 நாள், 1 வாரம், 10 நாள் ஓடிட்டு அப்புறம் பழைய குருடி தகவல் சரியா பழையபடி அந்த பாவங்களை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஒழுங்கு இல்லையே, ஒரு பிரமாணம் இல்லையே, திசைக்கு போகிறானே, அதை சரிப்படுத்தி வைக்கலாம் தேவன் என்பது. தேவன் புரியுதுங்களா? அந்த ஒரு வார்த்தையை விவரித்து சொல்றதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ரோமர் 13 10ஆம் வசனம். 10வது வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அது நினைச்சீங்க. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாதுங்க. உங்ககிட்ட அன்பு இல்லை, அன்பு இல்லாதவன் தேவனை அறியாம். தேவனும் உங்ககிட்ட இருந்தாதவன். இப்ப என்ன குறித்து சொல்றீங்க, ஒருத்தனை குறித்து எனக்கு தப்பா தெரிஞ்சுட்டா அந்த ஆள் ஊழிக்கு கெடுக்கலாமா? அன்பு இல்லையே. அன்பு சகலத்தை தாங்கும், சகித்து, சுமத்து, நம்பும். இதுதானே இருக்கு. அன்பு இல்லை. மறுபடியும் வசந்தப்படி பார்க்கணும். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. பிறனுக்கு பொல்லாங்கை செய்யாதான். எந்த ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனுக்கு பொல்லாங்கை செய்யறானோ அவனுக்குள்ள தேவ அன்பு இல்லை. அவன் சாத்தானுடைய அன்பு உள்ள இருக்கு, பாவ அன்பு உள்ள இருக்கு, கொலைபாதகம் உள்ள இருக்கு. அதனால்தான் விலக, அவனை பத்தி தெரிஞ்சுட்டா விலகி போயிடு. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாய் இருக்கு. அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேறுதல். அன்புதான் முக்கியம். அவங்க கிட்ட இந்த மாதிரி தப்பான சுவாபம் புத்தி உள்ளவனா நான் விலகி வந்துடுவேன். பணம் இருக்குதான் நான் பார்க்க மாட்டேன், விலகி போயிடுவேன் நான். ஏன்னா நான் வளர்க்கப்பட்ட விதம் என் ஸ்ரீகன் சாதத்துல பசுத்தவங்களை நன்றாக வளர்த்தேன். அதுதான் எனக்கு. அதுதான் எனக்கு. இங்க வந்து இத்தனை வருஷம் அவங்க யாரு விருந்து சரியா கலந்தவே மாட்டேன். பார்த்து அவங்க சுவாபங்கள் எல்லாம் பார்த்துதான் பழகுவதோ பழகாம இருப்பதோ எல்லாம் அப்படிதான். அவர் வந்து ஜேடிகேன்னு ஒரு டிவி இருக்கு சார், யூடியூப் ஜேடிகே சேனல்ஸ். அதுல போய் பர்சன் விட்டாங்க. நான் இவரை தமிழ் கொண்டாட்டத்தை பார்க்கணும். ஏன் நான் ஜேடிகே டிவில பேசுறேன்னு பாருங்க, ஜேடிகே டிவில பேசுறேன்னு பாருங்க. தன்னால போட்டான். இதே மாதிரிதான் இன்னைக்கு அவன் வீடியோ போடுறான், பார்க்காதீங்க. ஏன் வீடியோவை பாருங்க, என்ன பிச்சைக்காரனா நீங்க பாருங்க,
நீங்க பாருங்க, ஏன் வீடியோ பாருங்க, ஏன் வீடியோ பாருங்க, ஏன் வீடியோ பாருங்க. அவன் வீடியோ, நான் எவனையும் பார்த்து என் வீடியோ பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். போடுங்க, இப்ப வேணா பாரு, இல்லைன்னா போ. நீ போக வேண்டிய இடம் வேறு, அதை விட்டுட்டு வேற வழியாயிப்போ. நான் என் வீடியோ போறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேங்க. எனக்கு அந்த புத்தி கிடையாது. நான் வீடியோ போறேன், ஏன் வீடியோவை பாருங்க. அவன் வீடியோ பார்க்காதீங்க, என் வீடியோவை பாருங்க. நான் பிச்சைக்காரனா எல்லாருக்கும் என் வீடியோ பாருங்க சொல்றதுக்கு? என் வீடியோ நீ பாருங்க, யாருக்கும் சொல்லவே மாட்டேன். போட இப்ப வேணா பாருங்கன்னா போயா. எனக்கு பார்க்க, என் வீடியோ பார்க்க ஆட்கள் அவங்க பார்க்கணும். எல்லாரிடத்திலையும் போயிட்டு நாங்க என் வீடியோ பாருங்கன்னு சொல்லி நான் போட்டு எல்லாருக்கும் பிச்சைக்காரங்க அலையணும். இந்த வீடியோ இதெல்லாம் பேசுறேன். எனக்கு நான் அந்த கெட்ட பத்தி உள்ளவங்க கிடையாது. என் வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டான் ஊழியக்கான, ரெண்டாவது என் வீடியோ பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அவன் அதே தெரிஞ்சு விமானத்தை கனம் பண்ண முடியாது. நட்டேன் அப்போல நீர் பாசினார் விலை செய்தான். எனக்கு என் வீடியோ பாருங்க, அவன் வீடியோ பார்க்காதீங்க, என் வீடியோ பாருங்க. நானும் பார்த்துருக்கேன். ஒரு குப்பை தான் இருக்காது. தேவனை நம்பி வாழுங்கள், தேவ கிருபை நம்பி வாழுங்கள். கொலபாதகம் இருக்கா, என் பேரை கெடுக்க போறியா, கெடுத்துட்டே இரு. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிறது சாபம், உனக்குள்ள இருக்கிற சாப கிரியைகள் உன்னை அப்படிதான் செயல்படுத்தும். திருநங்கைதான் கண்டுபிடிச்சிருவான், இங்க உள்ளவனுக்கு தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பான். திருநங்கையில் அப்படி கிடையாது. அவன் நோண்டி துரு எடுத்து. நான் அப்படிதான். அவன் பேச்செல்லாம் கவனிக்க மாட்டேன். அவன் யாரு, அவன் புத்தி என்ன, அவன் என்ன ஜாதி, இவையெல்லாம் பார்ப்பேன். நான் பார்த்துதான் பேசு. அதனால தேவனை நம்பி வாழ்ந்து 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 சாதிப்பதுதான் தேவைக்கு. நான் பழக மாட்டேன். அது அவ்வளவு ஊழியக்காரங்க யார்கிட்ட நான் பழகிறேன்னா பாருங்க. இந்த ஊர்ல இருக்க ஊழியக்காரங்க யார்கிட்டையும் பழக மாட்டேன், யார்கிட்டையும் பழக மாட்டேன். காரணம் என்ன? என்னை அழைத்த தேவன். நான் தார்மாராய் ஓடுகிற பெண்மூட்டத்தை போன்றில்லை, சீர்கட்டு போனவன் அல்ல. நல்ல சீக்கிரம் ஸ்தாபனத்துல நல்ல முறையில வளர்க்கப்பட்டு என் பரிசுத்தவான்களை உருவாக்கி கீழ் பூசி இருக்கிறார்கள். எனக்கு சீக்கிரம் ஸ்தாபனத்துல என்னை உருவாக்கி கீழ் பூசி இருக்கிறார்கள். எந்த தண்ணீரும் உள்ள வந்துவிடாது கூடாது என்பதற்காக என் வாழ்க்கையில கீழ் பூசி என்னை சரியாய் வளர்த்திருக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய இரக்கம். பரிசுத்தவான்களுக்காக தேவனை நன்கொடைகளை ஸ்தோத்திரிக்கிறேன். உனக்கு வேணாம், தீக்க மூடிட்டு போயா, ஒரு 5-6 வருஷம் 8 வருஷம் இருந்துட்டு வா. உண்மை தெரியும், அது தேவன் தான். மனத்துக்கு முதலிடமே இல்லை. தேவ சாயல் அடையணும், தேவனுக்காக வாழணும். எனக்கு அப்படிதான். தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக பாடுபடணும், பாடு சைக்கணும், தேவனுக்காக சாகும். இதான் 3 பிளான் சிபிஎம் உழைத்துல. இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது. என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு உழைத்துக்கிற? தேவனுக்காக வாழணும். அடுத்த தேவனுக்காக பாடுபடணும், பாடு சைக்கும். 3வது தேவனுக்காக சாகணும், பூசேஸ்துக்காக சாகணும். அதுதான் எனக்கு தேவை என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சிபிஎம் சாபத்துல பாம் வாங்குறதே கஷ்டங்க ஊழியத்துக்கு. அப்பவே தண்ணீர் அவங்க எல்லா வெளிப்படத்துல இருக்கும். நீ என்ன பொசிஷனாலும் தெரிஞ்சிடும். பாமை கொடுத்தோம், ஃபில் பண்ணி கொடுப்போம், பாம் எடுத்து தள்ளி வச்சிருவாங்க. தம்பி உனக்கு இந்த வருஷம் ஊழிக்கு காலத்துல பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லுவோம். பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அப்படி எடுத்துட்டாலும் கூட அப்படி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வாங்கி வச்சாலும் பாஸ் சீப் பாஸ் அங்க எடுப்பார். அவர் வந்து தொட மாட்டார். பின்னாடி ஊழியக்காரங்க வருவாங்க, அப்படியே கையெழுத்து எடுத்து வந்து நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். அவர் தொடலையே, அவர் வெளிப்படுத்தல் இல்லாம அவர் எந்த ஊழியக்காரையும் எடுக்க மாட்டார், தொட மாட்டார். கேட்பாங்க சீக்கிரம் ஊழியக்காரங்க எடுக்க மாட்டாங்க. நீ வரியாவா ஊழி தோத்தல் 10 பேர் சேர்ந்து அந்நிய பாஷை பேசி ஜோமணி போ ஊழிச்சு. அங்க சிபிஎம்ல அப்படி கிடையாது. இங்க உள்ள எந்த சபைக்கு போறாங்களோ அந்த சபையில அவங்க ஒழுங்கா இருக்கணும், ரிமார்க் இருக்கக்கூடாது. அப்படி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணா கூட அவங்க பாம்பு வாங்க முடியாது. சிபிஎம் ஊழியக்கார யாருன்னா பாருங்க, கேட்டுப்பாங்க. எங்கள் தேவன் நன்றாக வளர்த்திருக்கிறார்.
அந்த ஒழுங்கின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனாவசியமான எங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. வைக்கவே மாட்டேன். விருப்பமான பழக விருப்பமான ஏதேனும் நல்ல ப்ரேயர் ஃபெலிஷிப் இருந்தா அங்க போய்க்கிறது. சும்மா நான் போக மாட்டேன். நான் சில இடத்துக்கு போறேன்னு அங்க யாருமே வரவே மாட்டாங்க. அனாவசியமா கிடையாது. யாரும் சேர்க்க மாட்டாங்க. யாரும் சேர்க்க மாட்டாங்க. சிலர் மட்டும்தான் போவோம், பேசுவோம், ஜோம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கணக்கு கொடுப்போம். எல்லாரையும் அதுல சேர்க்க மாட்டாங்க, சேர்க்கவே மாட்டாங்க. அப்போ தேவனுடைய அன்பு பிரமாணம் நமது தேவை. நாம் சீர்கெட்டு போகக்கூடாது. தேவனுடைய கிருபையில நின்று வாழ வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். நாங்களா சர்வநல தேவனை இறக்கமுள்ள பிதாவே, இந்த நல்லவரைக்காக எங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காத்தவர்களும் பலப்படுத்தியவர்கள் அல்லேலூயா. எல்லா தீங்களுக்கும் எங்கள் விலக்கி ரட்சி. சீக்கிரமாய் வரப்போகிறீர். எப்போ வருகிறேன் எனக்கு தெரியாது. உலகத்திலே பாவங்கள் பெருத்துக் கொண்டு இருக்கிறது ராஜா. ஊழியக்காரர்களுக்கு அக்கிரம கிரியைகள், அக்கிரம சுபாவங்கள் நாம் பெருத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செயல்படுத்திக் கொள்ள அவர்கள் திருவிழா. அல்லேலூயா. ஊழியக்காரனை கெடுத்து பேசுறது, அவன் குடும்பத்தை கெடுத்து பேசுறது, இதெல்லாம் சாபத்தீரானது. பிறப்பட்டவர்களுக்கு வழி விலகி போனது, மார்க்கம் தப்பி போனது. பிறப்பட்டவர்களுடைய பரவாதவை விலகி வாழ எங்களுக்கு உதவி செய்தவர்கள் இந்த காலத்தை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.